சமீபத்தில் நாம தயக்கத்தோட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த கான்டென்ட் அந்த மாதிரி. அந்த ஒரு இன்டர்வியூக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துருந்தோம். நிறைய பேரும் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மா நேச்சுரல் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட். இது ஆக்சுவலாக நியூட்ரிஷன் ரிச் ஹெல்த் சப்ளிமெண்ட். சுமூகமற்ற தாம்பத்தியமாக இருக்கட்டும், குழந்தையின்மை பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சிறந்த தீர்வா இந்த ப்ராடக்ட் பார்க்கப்படுது. 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. பவுடர் ஃபார்மேட்ல இருக்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆண்களோ பெண்களோ யாருக்கு தேவைனாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க ஃபோன் நம்பர்ஸை நீங்க டயல் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் இந்த ப்ராடக்ட்டை பத்தி நீங்க இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இன்டர்வியூ லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்து அந்த இன்டர்வியூ பார்த்த பிற்பாடு நீங்க ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இமயமலை இந்த பேரை சொன்னாலே 90% எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவர் வழக்கம் போல இமயமலை பயணத்தை இந்த முறை மேற்கொண்டிருக்காருங்க. இது சார்ந்த காட்சிகள் அவ்வப்போது வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. எதுக்காக ரஜினி சார் அடிக்கடி இமயமலைக்கு போறாரு? அப்படி அங்கே என்னதான் இருக்கு? பாபா கேவ் இருக்குல்ல, இது சார்ந்த விஷயங்கள் என்ன? அண்ட் இதே இமயமலையில் வெளி உலகத்துக்கு பெருசாக தெரிய வராத இடங்கள் என்னென்ன இருக்கு? அமானுஷ்யம் சார்ந்து கூட ஒரு இடத்துக்கு டச் இருக்கு. இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவரை பல பேருமே இவர் அற்புதம் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்ரலாக அவரோட வாழ்க்கையை பார்த்தோன்னா அப்படி தான் இருக்கும், அற்புதம் மாதிரி தான். ஏன்னா எங்கேயோ பஸ் கண்டக்டராக இருந்த ஒரு மனுஷன் திடுதிப்புன்னு சூப்பர் ஸ்டாராக மேலே வந்து 40 வருஷங்களுக்கு மேலே இந்த குதிரை நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்குன்னா இது அற்புதம்னு சொல்லலை, வேறு என்ன சொல்ல முடியும்? யாராலையும் அந்த இடத்த பிடிக்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வருஷம் இமயமலைக்கு யாத்திரைக்கு மேற்கொள்கிறத வாடிக்கையாக வச்சுருப்பார். அவருக்கு எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலில் ஊறி போயிருக்காருன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். இந்த கொரோனா டைம் ஆரம்பிச்சுதான் லாக்டவுனு, அதை முன்னிட்டு ஒரு 4 வருஷம் வரைக்கும் அவரால் இமயமலைக்கு போகவே முடியலைங்க. அதுக்கப்புறம் இந்த ஜெயிலர் படம் இருக்குல்ல, அந்த படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் தான் அவர் இந்த 4 வருஷம் கழித்து அந்த கேப்புக்கு பிற்பாடு இமயமலைக்கு போயிருந்தார். இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பவும் இமயமலைக்கு ட்ராவல் பண்ணியிருக்காரு. இவரோட ரசிகர்கள் ஃபுல்லாக காத்துட்டு இருந்தது எப்போ அவரோட ஃபோட்டோஸோ வீடியோஸோ வெளியே வரும். ஏன்னா இமயமலைக்கு போயிட்டு அவர் எங்கே தங்குறாரு, யார் கூடலாம் நட்பு பாராட்டுறாரு, எந்த அளவுக்கு அங்கேருந்து ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை எடுத்துக்கிறாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்க அந்த ரசிகர்கள் பல பேர் ஆர்வமாக இருக்காங்க. அதனோட வகையில் தான் இந்த ஃபோட்டோ வெளியாச்சுங்க. ஒரே ஒரு ஃபோட்டோ இது வெளியாச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. சோஷியல் மீடியா முழுக்க எங்கே பார்த்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாரும் ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ஒரு ஃபோட்டோஸாக வெளியே வரவும் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் கிரேஸ்லாம் மற்றபடி பார்க்க முடியுமான்னு தெரியல. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டுமா? சந்திரமுகி படத்தில் லக்கான ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா? அந்த பாட்டு போயிட்டே இருக்கும்போது ரஜினி சார் கேரக்டரு அந்த டைலாக்கை டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அந்த வார்த்தை பிறந்த இடமே இமயமலை தானா. இமயமலைக்கு இது போல் ரஜினி சார் ஒரு முறை போயிருக்கும்போது தான் யாரோ ஒருத்தருங்க, ஒரு யோகி போல இருக்கு, அவர் இது போல் லக்கன்னு வானத்தை பார்த்தபடியே சொல்லிட்டு இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் ரஜினி சார் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே போய் பார்க்குறப்ப அவர் அங்கே காணோம், அந்த சத்தமும் நிசப்தம். அந்த விஷயத்தை தான் அந்த படத்தில் பி வாசு அவர்கள்கிட்ட சொல்லி படத்துலையும் கொண்டு வந்திருந்தாங்க, லக்கன்னு சொல்லிட்டு. நாம் சினிமாவில் பார்த்து ரசித்த இந்த ஒரு டைலாக் பின்னாடியும் இமயமலை தான் வந்து நிற்குது. ஆக்சுவலாக ரஜினி சார் இமயமலைக்கு போகிறார் அப்படின்னா அவரோட பிரைமரியான டார்கெட் பார்த்தீங்கன்னா பாபாஜி கேவுக்கு போகிறது தான். பாபாஜி பக்தர்களுக்கு தெரியும் உலகத்திலேயே அந்த பாபாஜி குகைன்றது எவ்வளோ புனிதமான ஒன்றுன்னு. ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு சொல்லிட்டேன் ஹிமாலயாஸில் இந்த பாபாஜி கேவு. இதை தொடர்ந்து 6 மிக முக்கிய சீக்ரெட் ஸ்பிரிச்சுவல் பிளேசஸும் ஹிமாலயாஸில் இருக்குது. அதில் முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது கங்கோத்ரி சிவலிங்கம். கங்கா தேவி இருக்காங்களே, அந்த கங்கா தேவிக்கான மலை உச்சி கோயில் தான் இந்த கோயில் இமயமலையில் இருக்கிறது. இந்த பனிமலை ஏறி போகிறது அவ்வளோ சுலபம் கிடையாதுங்க. உலகத்திலேயே பெரிய மலைன்னு ஒரு பேர், அதுவும் ஃபுல்லாக பனி சூழ்ந்திருந்து உரை பனியாக இருந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பார்க்க முடியுதா? இது ஏறுறது அவ்வளோ சுலபமே கிடையாதான். உடல் அளவுலையும் உள அளவுலையும் உச்சகட்ட பரிசோதனை நம்ம ஃபேஸ் பண்ணணும். அவ்வளோ அப்டிகல்ஸை தாண்டி நான் மேலே வந்து கங்கா தேவியை பார்க்கறதுக்கும் அந்த லிங்க தரிசனத்துக்கும் உகந்த ஆள்னு நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கணுமா. மற்றவங்களாம் அவ்வளோ ஈஸியாக இங்கே போயிடவே முடியாதான். அதான் சிவபெருமான் சார்ந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, சிவபெருமானை கும்பிடுறதுக்கு மட்டும் நீ நினச்சா மட்டும் போதாது ராசா, சிவனை சேர்ந்து நினைக்கணும்னு சொல்லிட்டு. லிட்டரலாக அதுதான் இங்கே ஞாபகத்துக்கு வருது. 1970s தான் இந்த பகுதிக்கு போவதற்கான வேர்சிட்டல் வழியவே கண்டுபிடிச்சிருக்காங்க. 2வது பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான். வேற லெவல் யூனிக் பீஸாக இருக்குல்ல இது. ஆக்சுவலாக இது ஒரு மிகப்பெரிய மலைப்பாறை. ஆனால் இதை பார்க்குறப்ப உங்களுக்கு லைட்டாக லிங்கத்தோட ஷேப் கிடைக்கலாம். எக்ஸாக்டாக இதுதாங்க விஷயமே. அங்கே போகிற மக்கள்லாம் ஒரு மலையே லிங்கமாக இருக்குன்னா இது மற்ற இடங்களில் கிடைக்குமா? ஸ்ரீகாந்த் மகாதேவ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸாக்ட் ஸ்பாட்டுக்கு. ஹிமாலயாஸ் போகிறவங்க தீவிர சிவபக்தர்களாக இருக்க பட்சத்தில் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவாங்க. அடுத்து 3வதா கன்சன்யோ மவுண்டைன்னு சொல்லுவாங்க.
கிட்டத்தட்ட 17,800 அடி உயரத்தில் இது இருக்குது. மலைக்கு போகிறதுக்கு நீங்கள் மலை ஏறணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இருக்க ஏரி தாங்க இங்கே ஸ்பெஷாலிட்டியே. 90% வரைக்கும் அந்த ஏரியோட நீர் முற்று முழுதாக உறைஞ்சி போயிருக்கும். ஆனால் எஞ்சி இருக்க 10% நீர் மட்டும் ஒரு ஓரத்தில் தேங்கி நிற்கும். அது உறையவே உறையாது. அங்கே வர்ற பக்தர்கள் இதை தான் ரொம்ப அதிசயமாக பார்ப்பாங்க. இது அங்கே இருக்க பக்தர்கள் நம்பிக்கையின்படி பார்த்தீங்கன்னா, இதை சுற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்க சில உயிர்கள் இருக்குல்ல, அந்த உயிர்களுக்கு நீர் ஆதாரம் கண்டிப்பாக இருக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் கடவுள் ஏற்படுத்திய ஒரு சின்ன சுனையாக இந்த இடத்த பார்த்துட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய அதிசயம் தான். 4வதாக பார்த்தீங்கன்னா ஓம் பார்வதி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. மலைக்கு பேர் ஓம் பார்வதி மலை. அது நான் பார்வதி மலையில வச்சுருக்கலாம். எதுக்கு ஓம்னு சேர்த்துருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த மலைக்கிட்ட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஓம்ன்ற சிம்பிள் இருக்குல்ல, அந்த குறியீடு உங்களுக்கு லிட்ரலாக தெரியுங்க. 5வது இடம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய இடம் தான் மவுண்ட் கைலாஷ். கிட்டத்தட்ட 21,000 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்க மலை தான் இது. உச்சகட்ட பல மர்மங்களுக்கு பேர் போனது. நிறைய பேர் இந்த இடத்துல சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெளியே சொல்கிறப்ப இது எப்படி பாசிபிள் அப்படின்னு தான் பல பேரும் கேட்டிருக்காங்க. சிவன் இளமையாகவே இந்த பகுதியில் இருக்கிறதா பக்தர்கள் மத்தியில் தீவிரமான நம்பிக்கை இருக்கதாங்க செய்யுது. அண்ட் ஃபிசிக்கல் ஸ்பிரிச்சுவல் இந்த 2 உலகத்துக்கு இடைப்பட்ட இணைப்பு இருக்குல்ல, அந்த பிரிட்ஜாகவும் இந்த மலை இருக்கிறதா சொல்கிறாங்க. 6வதா கோமுக். பேர் கொஞ்சம் ஒரு மாதிரி அமானுஷமாக இருக்குல்ல, ஆக்சுவலாக இடமும் அப்படிதாங்க. கெட்டவங்க யாரும் இந்த இடத்துக்கு வந்துடாதீங்க அப்படின்ட்டு தான் அங்கே இருக்க மக்களே சொல்லுவாங்க. இந்த இடத்துக்குள்ளே கெட்டவங்க நுழையிறாங்க, சிந்தனைகளை கொண்டவங்க நுழையிறாங்க அப்படின்னா உச்சகட்ட அளவுக்கு உள சித்திரவதையாக அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்களாம். அது சில நேரங்கள் உடல் சித்திரவதையாக கூட மாறுமா. ஆத்மாக்களோட சரணாலயமாக இந்த பகுதியை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, சாபம் பெற்ற பல ஆன்மாக்கள் இங்கே அலையிறதா ஒரு பெரிய நம்பிக்கை இருக்க தான் செய்யுது. இமயமலை சார்ந்து ஸ்பிரிச்சுவலாக பல விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோமுக் சார்ந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா விஷயம்லாம். இவ்வளோ அதிசயங்களுக்கும் மர்மங்களுக்கும் பேர் போன இமயமலைக்கு தான் ரஜினி சார் விசிட் அடிக்கிறாரு வருஷம். இதில் தான் ஹைலைட்டு. ஆனால் அவர் அங்கே போகிறவர் எல்லா பகுதிக்கும் போயிட்டு வர முடியுமா கேட்டிங்கன்னா ஹைலி இம்பாசிபிளுங்க. எல்லா பகுதியும் ஒரே நேரத்தில் நீங்கள் ட்ரிப்பாக அடிச்சுட்டு வரதா இருந்தால் ரொம்ப 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 கஷ்டம். ஆனால் ரஜினி சார் மெயினாக போகிறது பாபாஜி கேவுக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பரமஹம்ச யோகானந்தர் இருக்கார்ல, இவரோட காலடிப்பட்ட இமயமலை பகுதிகள் இருக்குல்ல, அங்கே போயிட்டு வரதுலையும் இவருக்கு அலாதி பிரியம் இருந்திருக்கு. பரமஹம்சர் அவர்களை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலாக பாபாஜியோட பூரண அருள் பெற்றவர் தான் பரமஹம்ச யோகானந்தர். இவர்கிட்ட அவரோட சீடர்கள் நகைப்புக்குள்ளே கேட்டிருக்காங்க, உங்களுக்கு சக்திலாம் இருக்கிறதா சொல்கிறீங்க, அது இதுன்னு சொல்கிறீங்க, எல்லாமே உங்களை பற்றி ஆகா ஓகோன்னு பேசுகிறாங்க, பாபாஜியோட நேரடி சிஷ்யர் நீங்கள், அது இதுன்னு எதோ சொல்கிறாங்க, ஆனால் நம்ப முடியலையே அப்படின்னு கேட்கவே அப்போ ஒரு என்ன பண்ணியிருக்காரா, ஒரு காத்தாடி ஒன்றுத்தை தாங்கிட்ட வர வச்சுருக்காரு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு கேட்டிங்கன்னா கரெக்டு, பாபா படத்தில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல, இதுதான் பரமஹம்ச யோகானந்தர் அவர்கள் நிஜ வாழ்க்கையில் செஞ்ச ஒரு அற்புதமாக கருதப்படும். அந்த ஒரு இன்சிடென்ட் எடுத்து தான் இவர் படத்தில் பயன்படுத்தி இருந்தார். அப்பேற்பட்ட ஒரு மகான் தான் பரமஹம்ச யோகானந்தர். இமயமலைக்கு போகணும் அப்படின்றது தான் பரமஹம்ச யோகானந்தரோட தீவிரமான ஒரு அலாதியான பிரியமே. எப்பப்பெல்லாம் தனக்கான ஓய்வு நேரம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் இமயமலை கிளம்பி போயிட்டு வரான். லிட்டரலாக ரஜினி சார் சொல்கிற மாதிரியே இருக்குல்ல, இமயமலை பற்றி இவர் பேசும்போதெல்லாம் இவருக்கே புரியாத ஒரு இடம் புரியாத சந்தோஷம் இவரையும் தாண்டி அதை கேட்குற எல்லாரையும் ஆட்கொள்ளுமாங்க. இமயமலையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் இவரோட உயிரும் பிரிஞ்சிருந்துச்சு. இதால் பெரிய விஷயமே. இவரை இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றிக்கிட்டு இருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். இந்த பரமஹம்ச யோகானந்தர் இருக்கார்ல, இவங்களையே சில வேர்ஷன்ஸ் இருப்பாங்க, முன்னாடி பின்னாடி அது போலாம் சொல்லிட்டு. இதில் நான் சொல்ல போகிற இந்த பரமஹம்ச யோகானந்தரோட வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஏற்கனவே வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு பயங்கரமாக ஆன்மீகத்தை பற்றிலாம் பேசினவர் ஞாபகம் இருக்கா? பரமஹம்ச யோகானந்தர். இவரை பற்றி இப்போ தெரிஞ்சுட்டு வாங்க. மகா அவதார் பாபாஜியை பற்றியும் பல யோகிகளை பற்றியும் ஒரு புத்தகம் எழுதப்பட்டுச்சுங்க. ஆங்கிலத்தில் வெளிவந்த இந்த புத்தகத்துக்கு பேர் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ஏ யோகி. இது எழுதுனது வேற யாரும் கிடையாது, பாபாஜியோட பிரதான சீடர்களில் ஒருத்தரான பரமஹம்ச யோகானந்தா. இவர் அமெரிக்காவில் முற்று முழுதா கிரியாயோக பரவனதுக்கு முக்கியமான காரணகர்த்தாவாக இப்போ வரைக்கும் திகழ்ந்தவருங்க. 1946 வருஷம், அதாவது நமக்கு இங்கே இந்தியாவில் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி இந்த புத்தகத்தோட முதல் பதிப்பு ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. பாபா படம் பார்த்துருப்பீங்களா? அந்த படத்தில் பல விஷயங்கள் சொல்லியிருப்பார்ல ரஜினி. அந்த படத்தில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படை காரணகர்த்தாவே இந்த புத்தகம் தான். இவ்வளோ பெரிய புத்தகம் ஆங்கிலத்தில் சக்க போர்டு போடுது. அங்கே இருக்க மக்களுக்கு இதோட அருமை புரிஞ்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த புத்தகத்தை இங்கே வாங்கி படித்தவங்களோட எண்ணிக்கை அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. இது கசப்பான உண்மை தான், இதே நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த பாபா படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு தான் இந்த புத்தகம் தமிழில் ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. அது வரைக்கும் பெருசாக யாருமே இதை பார்க்கவே இல்லை. இதுதாங்க அந்த புக்கு, ஒரு யோகியின் சுயசரிதை.
நேரம் இருந்தால் தயவு செஞ்சு இதை பாருங்கள். உலகத்தோட பெரிய பெரிய நபர்கள் இந்த புத்தகத்தை படித்து அவங்க லைஃபை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பிட்ட நபர்கள்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் எடுத்துக்கலாம், ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கலாம், அவளையும் விராட் கோலி முதற்கொண்டு இப்போ வரைக்கும் பாபாஜியை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பல பேரோட லைஃபை மாற்றின ஒரு புக்காகவும் இது இருந்துக்கிட்டு இருக்கு. இதோட லாங்குவேஜ் முக்கியமே கிடையாதுங்க, ஆங்கிலமோ தமிழோ. இது நீங்கள் படித்து உள்ளே இருக்க விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவ்வளோ நல்ல கருத்துக்கள் உள்ளே புதஞ்சு கிடக்குது. ஒரே ஒரு புத்தகம் மூலமாக உலகத்துக்கு இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காருலங்க பரமஹம்ச யோகானந்தா. இவர் இறந்ததுக்கு பிறகுதான் அமெரிக்க மக்கள் ஒட்டு மொத்தமாக ஆடி போகிறாங்க. ஒரு அதிசயத்தை அவங்க நேரில் பார்க்குறாங்க. 1952 வருஷம் மார்ச் 7ஆம் தேதி அமெரிக்காவில் இருந்த இந்திய தூதரக அதிகாரி வீட்டில் ஒரு பிரசங்கம் நடக்குதுங்க, சொற்பொழிவு. இப்போ நடக்குது பாருங்க, கோயிலில் கடவுளை பற்றி கதையாக பேசுவாங்களே, கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட் தான். ஆனால் இது யோகம் சார்ந்திருக்கும். இந்த பிரசங்கத்தை அப்போ நிகழ்த்தினவர் வேறு யாரும் கிடையாது, பரமஹம்ச யோகானந்தர் தான். இந்த பிரசங்கம் நடந்த அன்னைக்கு நைட்டு ராத்திரி இருக்குல்லங்க, அப்போவே இவர் மகா சமாதி அடைகிறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும், மகான்களை பொறுத்த வரைக்கும் மகா சமாதி அப்படின்னா அவங்க இறக்கிறத சொல்கிறாங்க, அவ்வளோதான். பரமஹம்ச யோகானந்தர் இறந்ததுக்கு பிறகு அவரோட உடம்பை நல்லடக்கம் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் சிறிது நாட்கள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் தான் அவருக்கான சீடர்கள் எண்ணிக்கை அதிகம். அவங்க எல்லாம் அமெரிக்கா வந்துட்டோம், அதுக்கப்புறமா உடம்பை நம்ம நல்லடக்கம் செய்யலான்னு அங்கே வச்சிருக்காங்க. இது வைக்கப்பட்டிருந்த சவக்கிடங்கு இருக்குல்லங்க, அதுக்கு ஒரு நபர் இயக்குனராக இருந்தார். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் அது, அதனால தான் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன். ஒவ்வொரு சீடராக வர 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 இவரோட முகத்தை பார்த்துட்டு ஒவ்வொருத்தராக போய்கிட்டே இருக்காங்க. லாஸ் ஏஞ்சலஸ் சவக்கடங்கு முழுக்கவே சீடர்கள் கூட்டம் அலாலையாக வந்துக்கிட்டே இருக்கு. 20 நாட்கள் வரைக்குங்க, 20 நாட்கள் வரைக்கும் பரமஹம்ச யோகானந்தரோட உடம்புல இருந்து எந்த விதமான துர்நாற்றமும் வரவே இல்லை. தோல் சுருக்கமே இல்லை, ஒரு சுருக்கம் கூட இல்லாமல் இருக்கு, ஒரு இடம் கூட சிதையாமல் இருக்கு. இதை பார்த்துட்டு அங்கே இருந்த சவக்கடங்கு இயக்குனர் அதிர்ச்சி ஆகியிருக்காரு. நான் இவ்வளோ வருஷமாக இந்த சவக்கடங்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு டெட் பாடியிலேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனால் இவர் உடம்பு ரொம்ப பரிசுத்தமாக சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இறந்த ஒருத்தரோட உடம்பை நாம் பராமரித்து வச்சுக்கிட்டு இருக்கா மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அவரே ஷாக்காக இருக்காருங்க. இதுக்கான ஒரு சான்றிதழை அவரே தயாரித்து கொடுக்குறாரு. என்னோடய லைஃப் சர்வீஸ்லேயே இது மாதிரி மிராக்கெல்லாம் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு தான் அமெரிக்காவில் இருந்த எல்லா பத்திரிகைகள்லையும் பிரதான செய்தியாக பரமஹம்ச யோகானந்தரோட இந்த ஒரு செய்தி வலம் வந்துச்சு. இறந்ததுக்கு பிறகும் அற்புதங்கள் நிகழ்த்தப்படும் சொல்லுவாங்களே, அது இவர் வாழ்க்கையில் ரொம்ப தெளிவாக அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு அதிசயத்துக்கு பிறகு அமெரிக்க மக்கள் எல்லாருமே தீர்க்கமாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யோகம் அப்படின்ற கலையை நாம் கற்றுக்கணும். அது மட்டும் இல்லை, ஆன்மீக பயணத்தில் ஒவ்வொரு மனுஷனும் காலடி எடுத்து வைக்கணும்னு மேற்கத்திய மக்களை இப்போ வரைக்கும் கருதப்பட்டு இருக்க அவங்களே நம்ப ஆரம்பித்தாங்க. இதுக்கு பிறகு தாங்க அங்கே விஸ்தரிக்க ஆரம்பிச்சது ஆன்மீக பயணம் அப்படின்றது. இப்போ வரைக்கும் யோகம் சிறந்து விளங்கிட்டு இருக்குல்ல, இதுக்கு அடிப்படை வித்தை பரமஹம்ச யோகானந்தரோட இறப்புக்கு பிறகு நடந்த இந்த ஒரு சம்பவம் தான். ஒரு சீடரோட வாழ்க்கையிலேயே இவ்வளோ அற்புதங்கள் நடக்குது அப்படின்னா, இந்த அற்புதங்களுக்கு எல்லாம் அற்புதமாக இப்போ வரைக்கும் திகழ்ந்துட்டு இருக்காரு பாருங்க மகா அவதார் பாபாஜி. அவரோட வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் புதஞ்சிருக்கும். தியானம் மூலமாக தான் பாபாஜியை அடைய முடியுமாங்க. இந்த விஷயத்த சொன்னது வேற யாரோ கிடையாது, அவரோட சீடர்களே சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாபாஜியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் பார்க்க முடியாதான். நீங்கள் அவரை நோக்கி உருகி வணங்கணுமா, நீங்கள் அவரை நோக்கி உருகி தியானம் பண்ணணுமா. கிரியா யோகத்தில் எந்தளவு நீங்கள் மேலே போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பாபாஜியை நெருங்குறீங்கன்னு அர்த்தமாங்க. பாபாஜி எந்த உருவத்தில் வேணாலும் காட்சி அளிப்பார்னு அவரோட ஃபாலோவர்ஸ் இப்போ இருக்க திடமாக நம்புகிறாங்க. இது நானாக சொன்ன விஷயம் கிடையாதுங்க. இமயமலைக்கு அவரை பார்க்கறதுக்காக போயிட்டு வருவாங்களா பல பேரும். ஒரு தடவையாச்சும் நம்ம லைஃப்பில் பாபாஜியை பார்த்துட மாட்டோமா, அவரோட தரிசனம் கிடைக்காதான்ற இயக்கத்தில் அவங்க சொல்கிற விஷயம். இது போல் எனக்கு மலை பெருசாக ஏற முடியல, ஆனால் என்னால் ஒரு கடத்தில் ஏற முடிஞ்சுது. நான் மற்ற நேரத்தில் சின்ன மலை பக்கம் போயிருந்தா கூட இந்தளவு ஏறி இருக்க மாட்டேன், ஆனால் துரிதமாக என்னால் ஏற முடிஞ்சுது. இதுக்கு முழு முதல் காரணம் பாபாஜி தான். எனக்கு உணவு இல்லாமல் நான் தவிச்சேன். அந்த நேரத்தில் யாருன்னே தெரியல, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஒருத்தர் வந்து எனக்கு உணவு அழிச்சிட்டு போகிறாரு. அப்படின்னா அவரும் பாபாஜியாக தான் இருக்கணும்னு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதைகளை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, காகம், நிறைய விலங்குகள், கால்நடைகள்னு ஒவ்வொன்று உருவத்துலையும் பாபாஜி அங்கங்கே தென்படுறதாகவும் அவரோட ஃபாலோவர்ஸ் ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறாங்க. இவங்க சொல்கிற எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளியில் வந்து நிற்பீங்க. இமயமலைக்கு போகிறவங்களுக்கு சூட்சம ரூபத்தில் பாபாஜி காட்சி அளிக்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் காட்சி மட்டும் அளிக்கல, அங்கே உதவியும் செய்கிறாராம். இந்த இமயமலை அப்படின்றது எங்கே பார்த்தாலும் அரிய மூலிகைகளோட செறிஞ்ச இடமா பார்க்கப்படும். மனுஷகுலம் இது வரைக்கும் இமயமலையில் கண்டுபிடிச்சிருக்க மூலிகைகள் இருக்குல்ல, அரிய வகை மூலிகைகள் ரொம்ப 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 கம்மியாங்க. நம்ம கண்களுக்கு புலப்படாத, நம்மளோட சிந்தைக்கு எட்டாத லட்சக்கணக்கான மூலிகைகள் இமயமலையை ஃபுல்லாக ஆட்கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆதி புள்ளி அறியாத நிறைய நதிகள் அங்கே ஆர்ஜின் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கோம். அது எங்கே ஆரம்பிக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இயற்கையான குகைகள் நிறைய இருக்குங்க இமயமலையில். ரஜினி சாருக்கும் இது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம், இயற்கையான குகைகள் அப்படின்ற அந்த இடத்துல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சையாக இருக்கும், இன்னொரு பக்கம் ஃபுல்லாக வெண்ணிற போர்வை போத்துற மாதிரி அந்த உரைப்பனி சூழல் காரணமாக வெண்மையாக இருக்கும். இதுதான் இமயமலை. என் பார்ந்த ரஜினி ரசிகர்களே அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரசிகர்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும்
நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், இமயமலையே ஒரு அதிசயம்தான். ஸோ வாழ்நாளில் ஒரு முறையாச்சும் நாம் அங்கே கண்டிப்பாக போயிட்டு வரணும். எவ்வளோ விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், ஆனால் இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டா லைஃப்பில் இதை விட அல்டிமேட்னு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேறு ஒரு இடம் இருக்குமான்னு தெரிலங்க எனக்கு. நான் இது வரைக்கும் போனதில்லை. பட் இந்த கான்டென்ட்டை ரிசர்ச் பண்ணுறப்ப எனக்கு ஒரு ஆசை பிறந்திருக்கு. பார்ப்போம் போகிறோமா இல்லையான்ட்டு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.